அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, கலைஞர் ஆட்சியில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 அப்போ முதலமைச்சரால் அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களால் தாலிக்கு தங்கம் அப்படி திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்பட்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி போகிறார்களா என்கிற கண்காணிக்கிறதுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி உயர்கல்வி போகிறவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா ஒரு உதவித்தொகை மாதிரி பண்ணுறதா இதோட பிளான். இந்த திட்டத்தோட வெப்சைட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க்கில் உள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள்லாம் இணைச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது நமக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான். 12th முடிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி போகிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.